ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் ஈயச்சொம்பில் இஞ்சி ரசம் தாங்க பண்ணியிருக்கேன். மாமூலாக எப்படி ரசம் வைப்போமோ அது போல் வச்சுட்டு நம்ம இறக்கறச்சே மிளகு சீரகம் இஞ்சை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஈயச்சொம்பில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசத்தை நம்ம கூட்டிட்டு பருப்பு ஜலம் விட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈயச்சொம்பில் விடணும். இப்போ குடமிளகா சாதத்துக்காக நான் வெங்காயமே போடாமல் வெறும் குடமிளகா சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, 4 காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலையே நல்லா இந்த குடமிளகாயை போட்டு கடுகு தாளி போட்டுட்டு மெலிசாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை போட்டு இறக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மூடி வேக வைங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சாதம் போட்டு இறக்கணும்னா குடமிளகா சாதம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா அவுள் உப்புமா, கொத்தவரங்காய் காய், ரசம். தேங்க்யூ. ட்ரை பண்ணுங்கள்.